السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே இப்படி சொல்லுகிறான்: உங்கள் ரசூல் என்ன கொண்டு வந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடை செய்தார்களோ அதை நீங்கள் தடை செய்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எதை வச்சுக்கிடணும், எதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிற முடிவு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்கு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான்: அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை தீர்மானித்ததற்கு பிறகு உங்களுக்கு சுய அதிகாரம் என்று எதுவும் கிடையாது. இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹி. அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தில் ஒன்றை தீர்மானம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் திரும்ப அதில் மாற்று கருத்து கொள்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி உடுக்கணும், எப்படி உணவருந்தணுங்கிற எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாத்திரமே இருக்கிறது. சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறோம், சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. இது மனிதனுடைய மனோபாவமாக இருக்கிறது. முந்தைய மக்கள் அப்படித்தான். சில விஷயங்களை தீனில் சில விஷயங்களை ஏற்றுக்கிடுவாங்க, சில விஷயங்களை ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்படி பகுதி ஏற்றுக்கொண்டு பகுதி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் மன்னிப்பும் நமக்கு நிச்சயமாக கிடைக்காது. முழுசாக என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ, முழுமையாக என்றைக்கு நாம் பின்பற்றுகிறோமோ, அப்போதுதான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றியும் இறைவனுடைய அன்பும் மன்னிப்பும் நமக்கு கிடைக்கும். ஃபுதைல் இப்னு இயாத் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இறைநேசர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் சல்லடை மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு மனிதர்களை பார்த்து சொல்கிறாங்க. சல்லடைகள் என்ன செய்யணும்னா, நல்ல விஷயத்தை, நல்ல மாவை கீழே தள்ளிட்டு கெட்ட உமிகளை, தேவையற்றவைகளை தன்னிடத்திலே தக்க வைத்துக் கொள்ளும். இது மாதிரி நாம் இருக்கக்கூடாது. நாம் கழிக்கிற விஷயங்கள் நல்லவையாகவும் தேக்கி வைத்திருக்கிற விஷயங்கள் கெட்டையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சாதான் எதை வச்சுக்கிறது எதை விடுறதுன்னு முடியும். அப்போ அதுக்கு மார்க்க அறிவு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை நம்ம முழுமையாக பின்பற்ற முடியும். இப்போ எல்லாராலும் மார்க்கத்தை படித்து கொள்ள முடியாது. என்ன செய்யலாம் என்று சொன்னால், அவரவர்கள் இருந்த இடத்திலே இன்றைக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான பல்வேறு வழிகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்திருக்கார். முன்னால் மார்க்கம் படிக்கணும்னா அவ்வளவு சிரமம். இன்றைக்கு எப்படியெல்லாம் எளிமையாக்க முடியுமோ, லேசாக்க முடியுமோ அப்படியெல்லாம் லேசாக்கி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. 8 மினிட் மதரசா அப்படின்னு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. 1 நிமிட மதரசா. ஆச்சரியமாக இருக்கு. 5 மினிட் மதரசா, வடக்கெல்லாம் பார்த்தா 5 நிமிட மதரசா அப்படின்னு சொல்லி நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் 5 நிமிஷம் மதரசாங்கிற அந்த கான்செப்டை ஒவ்வொரு வக்துக்கு பிறகு அல்லது ஒரு நாளில் ஒரு வக்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அதை வாசிக்கிறாங்க. அதில் ஒரு ஃபர்து சொல்லித்தரப்படுகிறது, ஒரு சுன்னத்து, ஒரு ஹலால், ஒரு ஹராம், ஒரு முஸ்தஹப்பு, இப்படி 5 விஷயம். 5க்கு 5 நிமிஷம். 1 நிமிஷம் மர்சால ஒரே ஒரு செய்தி, அவ்வளவுதான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, நான் சொன்னதாக ஒரே ஒரு செய்தி கிடைத்தால் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி. இது மாதிரி ஒவ்வொரு செய்திகளை நாம் எப்பெல்லாம் படிக்கமோ அப்போல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க சுன்னத் மயமாக, சுன்னத்தான விஷயங்களை கொண்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறி.
அதுக்கு என்ன செய்யணும்னா கேட்டதை அமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கேட்டதற்கு நன்மை என்று சொன்னாலும் கூட கேட்டதற்கு நன்மை, கேட்பதற்காக வந்ததற்கு நன்மை, இதெல்லாம் மறுக்க முடியாது. ஒவ்வொரு எட்டுகளுக்கும் நன்மை இருக்கிறது. கல்வியை தேடி புறப்பட்டால் அவர்கள் நடக்கிற அந்த நடைகளுக்கு ஒவ்வொரு எட்டுகளுக்கும் நன்மைகள் எழுதப்படுகிறது. அவர்கள் கல்வியை கேட்டுக்கொண்டிருக்கிற காலகட்டங்கள் எல்லாம் அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். கடலில் இருக்கக்கூடிய மீனினங்கள் உட்பட அவர்களுக்கு துவா செய்கிறது. கல்வி சம்பந்தமாக நிறைய வந்திருக்கு. கல்வியை தேடி நடப்பது, கல்விக்காக காத்திருப்பது, கல்வியை கேட்பது, இதெல்லாம் நன்மைக்குரிய விஷயம் என்று சொன்னாலும் அந்த நன்மை எப்போது பூரணமாகும் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போது தான். தினசரி ஒரு சுன்னத் என்று சொன்னால் மாதத்திற்கு 30 சுன்னத்துக்களை கற்றுக்கொள்ள முடியும். வருஷத்திற்கு கேட்கவே வேண்டாம். அவ்வளோ சுன்னத்துக்கள் இருக்கிறது. பேசுவதில் சுன்னத்து, உட்காருவதில் சுன்னத்து, சாப்பிடுவதில் சுன்னத்து, ஒரு விருந்தினரை வரவேற்பதிலே சுன்னத்து. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விருந்தினர் வந்தாலும் எழுந்து நின்று வரவேற்பார். அவங்க தான் சொன்னாங்க, எனக்காக எழுந்திருக்காதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அங்கே தனி மனித கொண்டாட்டங்கள் இருந்தது, தனி மனித வழிபாடுகள் இருந்தது. அவற்றை உடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு மனிதருக்காகவும் எழுந்து நீங்கள் மரியாதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் விருந்தினர்களை கண்ணியப்படுத்த அவர்களை எழுந்து வரவேற்று அவர்கள் செல்லும்போது வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புகிற பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது. அது ஒரு சுன்னத்து. நம்ம கண்டிப்பாக அதை கடைபிடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் இயலாமல் இருக்கோம், நம்மளே சுகம் இல்லாமல் இருக்கோம், நம்மளை விசாரிக்க வந்திருக்காங்கன்னா நாம் எதிர்த்து போகணுங்கிற அவசியம் இல்லை. வாசல் வரைக்கும் சென்று அவர்களை வழி அனுப்ப வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும், அவர்களை நல்ல முறையில் கண்ணியப்படுத்தணும். அல்லாஹ் வந்து அது சந்தோஷப்படுறான். விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தினால் அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு அவசர சூழ்நிலைகளில் எல்லாருடைய வாழ்க்கை சூழலுமே மாறிவிட்டது. ஒரு விருந்தாக செல்வதாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் பேசிக்கொள்வதற்காக, சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக செல்வதற்காக இருந்தாலும் நேரம் கேட்டு அவருடைய நேரங்களை பேணி செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அப்படி நேரம் கேட்டு வரக்கூடியவர்கள் அல்லது நேரம் கேட்க முடியாமல் திடீரென்று வரக்கூடியவர்களை ஒருபோல பாவித்து அவர்களை ஒருபோல வரவேற்று இருந்ததை கொடுத்து கண்ணியப்படுத்தி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பினால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த நல்ல நடைமுறையாக இருக்கும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக சொல்லிட்டான், அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறானோ அவற்றை முழுமையாக கடைபிடிப்பது தான் முழு ஈமான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது, உங்கள் தூதர் என்ன கொண்டு வருகிறாரோ அவற்றை நீங்கள் பற்றி பிடியுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபர்தஹு, அவர் எதை வேண்டாம் என்று சொல்கிறாரோ, உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறாரோ அவற்றை நீங்கள் தடுத்து விடுங்கள். ஒரு தூர பிரதேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காக. வந்து கேட்டாங்க, நாங்கள் அப்துல் ஹை அப்படிங்கிற ஒரு குலத்தை சார்ந்தவங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம். போர் தடை செய்யப்பட்ட மாதங்களில் தவிர வேறு எந்த மாதங்களிலும் நாங்கள் வர முடியாது. எங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் சொல்லித்தாங்க, நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் அப்படி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்களை ஏவுனாங்க, 4 விஷயங்களை தடுத்தாங்க. ஏவன 4 விஷயங்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது மாதிரி கடமைகளை ஏவுனாங்க. தடுத்த 4 விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த மது ஊற்றுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்த சில பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், சுரை குடுவை, அப்புறம் பேரித்த மடத்தின் அடியில் குடைந்து செய்யப்பட்ட பாத்திரங்கள், இப்படி 4 வகையான பாத்திரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அப்போ அதை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள், நாங்களும் அமல் செய்து எங்களுக்கு பின் இருக்கிறவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்களுக்கு ஏவுங்கள், சில விஷயங்களை சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க கேட்டாங்க, நமக்கு கேட்காமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அந்த விஷயங்களை நமக்கு தந்துட்டான். குர்ஆனை தந்திருக்கிறான், ஹதீஸை தந்திருக்கிறான். அதுவெல்லாம் தினசரி நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே அந்த கட்டளைகளை நாம் உள்வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை ஏவினார்களோ அதை நாம் கடைபிடிக்கணும். எந்த விஷயத்தை தடுத்தார்களோ அதை நாம் தவிர்த்து கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த நோக்கத்தை நிறைவு செய்து முழுக்க நபியை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.